ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹோண்டா ஷைன் 125 BS6 கம்ப்ளீட் ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4000 கிளாக் ஆயிருக்கு. இப்போ இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களெல்லாம் இந்த வண்டியில வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு புதுசுல என்னோட நேம் பிரவீன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் டிராவல்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனல் மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நம்ம ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம். லுக்ஸ் வந்து எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். பட் இந்த ஷைன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளாசிக்கலான லுக். எனக்கு வந்து பர்சனலி ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி இதோட பெயிண்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பேனல் கேப்ஸ்ன்றதே கிடையாது. ஒயர்ஸ்ன்றதுமே வந்து நீட்டாக வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஷைனில் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஷைன் 125 வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து இந்த பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகிற பட்சத்தில் நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு 100 rupees கொடுத்து சேஞ்ச் பண்ணிட முடியும். அதே மாதிரி அப்கிரேடேஷன் ஆப்ஷன்ஸும் வந்து விதின் 1000 rupeesக்குள்ளேயே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு LED லைட் வந்து உங்களால் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக பார்க்குறேன். LED லைட் தராததுமே வந்து நான் ஏன் பெட்டராக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்இடியோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வரும். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு LED வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபியூஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் அதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 6,000 to 7,000 வரும். நம்ம ஹாலஜன்லேயே இருக்கிறதுனால இது வந்து அப்கிரேடேஷன் ஆப்ஷன்ஸும் வந்து ஈஸி தான். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து அது ஃபியூஸ் ஆனாலுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான். ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலஜன் தான். ஷைனில் கொடுத்துருக்க சுவிட்சஸை பற்றி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் ஹார்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கான சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டுவெல் பர்பஸ் சுவிட்சு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஹை பீம் அண்ட் லோ பீமாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சுவிட்சை வந்து நீங்கள் ஸோ உள்பக்கமாக இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து லோ பீமுமே, அதே மாதிரி வெளிப்பக்கமாக தள்ளும்போது உங்களுக்கு ஹை பீம் வரும். இதையே வந்து நீங்கள் பாஸ் சுவிட்சாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த சுவிட்சஸ்க்கான ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில் சுவிட்சோட கூடிய ஸ்டார்டர் பட்டனும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டியூவல் த்ராட்டல் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கை பொறுத்து. ஸோ டியூவல் த்ராட்டல் கேபிள் கொடுக்கறதுனால நமக்கு லாங் டேர்மில் வந்து ஆக்சிலேட்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஷைனில் கொடுத்துருக்க மீட்டர் கன்சோல் பற்றி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஓடோமீட்டரும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து இன்ஃபர்மேஷன் சிலது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நியூட்ரல் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டுக்கான இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மால் ஃபங்க்ஷன் சுவிட்சும் இருக்குது. ஸோ மிடில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹை பீம்க்கான லைட் வந்து இதில் வந்து டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. ஷைன் 125 சீட் ஹைட்டை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 791 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 162 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஷைனில் கொடுத்துருக்க பிரேக்கிங் செட்டப் பற்றி பார்ப்போம். ஷைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து CBS பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க, கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ ரியர் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வந்து சேர்த்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து ட்ரம் பிரேக் தான் நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட். ஸோ ஆன் ரோடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோட டயர் செட்டப் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80/100 18-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே செட்டப் தான். பட் கண்டிப்பாக வந்து ரியரில் ஒரு பிக்கர் ப்ரொஃபைல் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஷைன் 125 இன்ஜின் ஸ்பெக்ஸை பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 123.94 cc இன்ஜினும், டார்க் வந்து 11 Nm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 10.59 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 வந்து ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பவர் அண்ட் டார்க் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதோட சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நமக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ரியர் செட்டாக தான் இருக்குது, அதனால் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ப்ராப்பரான அந்த கம்ப்யூட்டருக்கான சீட்டிங் பொசிஷன் வந்து இதில்
ப்ராப்பராக இருக்குது. ஓகே, கம்மிங் டு த சஸ்பென்ஷன் பார்ட். ஸோ முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டும் கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, ஒரு மைல்டான ஒரு டியூனிங் தான். பட் ரைடுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. ரொம்ப வந்து பேட்டரான ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி ரைடு வந்து பம்பியாக இருக்கலாம். பட் இப்போதுக்கு வந்து ஓகே, ஒரு நார்மல் ஆவரேஜான ரோட்ஸ்க்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. இதோட கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் சாஃப்டாக இருக்குது, பட் சில டைம் வந்து ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஹார்டாக இல்லை, கொஞ்சம் அந்த கிளிக்கி ஃபீல் வந்து கிளியராக வந்து ஃபீல் ஆகுது. மேபி கியரிங்லேயே இவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாலாம் இல்லை, ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ கிளச் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஓகே தான். இதோட பவர் தான் உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், இதில் வந்து எந்த ஒரு பவர் லாஸுமே இல்லை. கியர் டு கியர் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது சில பைக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், லைட்டாக வந்து அந்த கியர் சேஞ்ச் பண்ணும்போது பவர் லாஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேண்ட்விட்த் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து கியர் சேஞ்சஸ் வந்து அதிகமாக தேவைப்படாது, கிளியராக தெரியுது. ஏன்னா வெஹிக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் பேண்ட்விட்த்தில் தான் இருக்குது. சிட்டி ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜைல் அண்ட் நிம்பிளாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப வந்து ஃப்ளிக்கபிளான ஒரு கம்ப்யூட்டர் தான். ஓகே, இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸும் எந்த இடத்துலையுமே வந்து ஃபீல் ஆகலை. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ரெவ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஹெவியாக இல்லை அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ இதோட சைட் மிரர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சைட் மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு 30% ஷோல்டரை கண்டிப்பாக மறைக்குது. ரிமைனிங் வந்து ஒரு 70% தான் விசிபிளாக இருக்குது. இதோட பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்பாஞ்சி தான். ஸோ ரியர்லேயும் ட்ரம் பிரேக், அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ட்ரம் பிரேக். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஷைன் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து டிஸ்க் இருக்க வேரியண்ட்டாக பார்த்து எடுங்க. ஏன்னா வந்து இதில் பிரேக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ இது சிட்டின்றதுனால நம்மளால் லோயின் மட்டும்தான் செக் பண்ண முடிஞ்சது. ஒரு ஹைவே ரைடு எடுப்போம். ஸோ ஹைவே ரைடில் மிட் அண்ட் டாப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். சிட்டிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கமெண்டட் பை கம்ப்யூட்டர் தான். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுது. இதில் வந்து ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து கியர் இண்டிகேட்டர் அட்லீஸ்ட் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா கியர்ஸும் வந்து அப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமமான டைம்ஸில் வந்து நியூட்ரல் கியர் தான் வந்து விழுது. ஸோ இது வந்து மேபி அவங்க பெட்டராக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. இந்த சைலண்ட் ஸ்டார்டர் மாதிரியான ஃபேன்சி ஃபியூச்சர்ஸை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை வந்து அவங்க ஆட் பண்ணியிருந்தால் வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து இதில் ட்ரிப் மீட்டருமே கிடையாது, ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஓடோ மீட்டர் மட்டும்தான் இருக்குது. இதோட மைலேஜ் பற்றி பேசுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து சிட்டியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 50 to 55 கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி லாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 55 to 65 நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் இந்த பைக்கில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து ஒரு குட் மைலேஜ்னு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து இது ஒரு ஹைவே ரைடு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. லோ எண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. மிட் ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது. மிட் ரேஞ்சில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்பவே சாலிடாக வந்து மூவ் ஆகுது. ஸோ இதோட ஐடியலான க்ரூசிங் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றது பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு லாங் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட ஐடியலான க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ 65க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பேக்கில் வந்து வைப்ரேஷன் இருக்குது. ஸோ ஹேண்டில் பார்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த 65-70 அந்த ரேஞ்சிலே வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு மிஸ் ஆகிற ஒரு விஷயத்தை நான் என்ன பார்க்குறேன்னா இதில் வந்து இக்கோ இண்டிகேட்டர் இல்லை.
ஸோ நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், நம்ம இன்ஜின் வந்து ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதா, மைலேஜ் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கா, இக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் ஏதாச்சும் கொடுத்துருந்தா இதில் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ லோ அண்ட் மிட் ரேஞ்சுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 125cc வந்து நம்ம டாப் எண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து ரியரில் வந்து ஒரு சின்ன டயர் செட்டப் தான் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லேக் ஆகுது, கிளியராகவே தெரியுது. லோ அண்ட் மிட் ரேஞ்சுக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. சிட்டிலையும் அதுவும் கம்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட BS6 ஷைன் 125க்கான கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஏன் வந்து லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அப்போ தான் வந்து யூடியூபோட அல்காரிதம் வந்து இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து புது வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஷோரூமில் வந்து நம்ம மினிமம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருந்தால் தான் வந்து நம்மளால் ஷோரூம்ஸில் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.